உங்களை பார்க்கும் போது தேவனை அறியாத நிறைய பேர் சொல்ல போறாங்க, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்க கர்த்தரால உயர்த்தப்பட்டவர்கள், இவங்க தேவனால மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வறட்சி நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கலாம், குறைச்சல் இருந்திருக்கலாம், ஒன்றும் இல்லாம இருந்திருக்கலாம், தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அது நிரந்தரம் அல்ல. ஏன்னா வறட்சியான காலத்துலதான் அவர் திருப்தி ஆக்குறாராம். அது சாதாரண வறட்சியில மகா வறட்சியான காலம். தப்பி பிழைக்கவே முடியாது, இதுல இருந்து என்ன செய்ய முடியாது, எழும்பி வரவே முடியாது. இது அவ்வளவுதான், முடிஞ்சது, இது பட்டு போச்சு, இது கைவிட்டு போச்சு, இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணாங்க, இந்த கான்ட்ராக்ட் இல்லைன்னாங்க, இந்த டீல் ஃபெயிலியர் ஆயிட்டு, இப்படி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ. இது இருந்தாதானே நான் எழும்ப முடியும்னு நினைச்சேன், இது இருந்தாதானே எனக்கு ஆசீர்வாதம் நான் நம்பிட்டு இருந்தேன், இதற்காக தானே இவ்வளோ காரியம் நான் பண்ணிட்டு இருந்தேன், அப்படிலாம் நீங்க சொல்லி அது இல்லையோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் செழிப்பை தரப்போகிறார்.